வணக்கம். ப்ரான் 65 எப்படி செய்யறதுன்னு சிம்பிளா சுவையா இருக்கும். ஆனா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டான ப்ரான் 65 இறால வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதை போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சேன். நீங்கள் நல்லா இன்னும் 1 மணி நேரம் ஊறினா கூட ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா லெமன் ஜூஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதில் தயிர் ஆட் பண்ணுறேன். இதனால இதே மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சிம்மில் சூடாகட்டும். அதுக்குள்ளே இதில் வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு, இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு இந்த கடலை மாவு, அதே மாதிரி அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 65 மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஏற்கனவே வந்து குழம்பு மிளகாய் தூளை ஊற வச்சுருக்கேன். அதனால நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் காரம் வந்து போதுமான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதனால இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ப்ரான் வந்து நல்லா எப்போவுமே வந்து அந்த லெமன் ஜூஸு, அந்த இன்னொன்று மறந்துட்டேன், அது சொல்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், உப்பு இதை போட்டு நல்லா அரை மணி நேரம் வச்சு ஊற வச்சுட்டு இந்த மசாலாலாம் இப்போ வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. ப்ரானை போட வேண்டியதான். கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிக்கணும். நல்லா இப்படி தனித்தனியாக எடுத்து அப்படியே வாட்டமாக நல்லா போட்டுருங்க. எப்பவுமே நம்ம ப்ரான் வந்து உடனே வாங்கி இந்த மாதிரி குழம்புல போட்டாலும் உடனே போட்டுடலாம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இது மாதிரி 65 போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஊற வச்சாதான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது, வெளியிலேயே வச்சுருங்க.
கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதத்தை போடுங்க. எல்லாத்தையும் ஒரே இதாக பொரிச்சா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அதனால் எல்லாத்தையும் அவசரப்பட்டு ரொம்ப பொரிக்கக்கூடாது. கொஞ்சமாக பொரிச்சு அது எப்படி டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் மற்றது போடுங்க. நான் இதில் போட்டிருக்கேன். வந்து இது கொஞ்சம் நல்லா செவக்கணும். அது வந்து நம்ம சைட் டிஷ்ஷு குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சு இதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சு உடனே போட்டு சைட் டிஷ்ஷை சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்கள் இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஃப்ரெஷ்ஷான இறாலாக இருந்தால் வாசனையும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சுவை பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஐஸ் வச்சு கொல கொல கொலன்னு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்னதான் நீங்கள் வாசனை பொருள் அதில் போட்டு செஞ்சாலும் நல்லாவே இருக்காது. வயிறு ரொம்ப கெடுதல். அதனால நீங்கள் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய இறால்களை வாங்கி செய்யுங்க. பாருங்க உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அதனால வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெலாம் நல்லா வெந்துடும். நடுவில் வேகாமல் மறுத்து மறுத்து ஒரு மாதிரி நெசுனு இருக்கும் இறால். அதனால நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். முன்னாடியே சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 65 இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்ஸ்டி மசாலாவை கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் கூடுமான வரைக்கும் காரத்தை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்போதான் அவங்க வந்து 2 சேர்த்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப உரப்பாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ஒரு 2 சாப்பிட்டு வேணாம் அப்படின்னு வச்சுருவாங்க. அதனால நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. எல்லாரும் சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது குழந்தைங்க கண்டிப்பாக பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு காரம் சாப்பிடாதுங்க. இன்னொன்று இது லெமன் ஜூஸில் ஊற வச்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டக்குன்னு லெமன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது தயிர் எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து ப்ரான் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அவிச்சி இதெல்லாம் மசாலா போட்டு சில பேர் செய்வாங்க. நான் அதை அவிக்கலாம் இல்லை. இந்த ஊற வச்சதோட இதில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். இதுவே நல்லா வெந்துடும். ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. அதனால வந்து இப்படியே நல்லா வெந்துடுது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாம்பாரோட லெமன் சாதத்தோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா காய்கறிக்கு பதிலாக இது சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட் உள்ள போயிடும். இந்த சாதத்தோட சாம்பார் சாதம் இருக்குது காய்கறி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் ப்ரானை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இறங்கிடும். இதை எடுத்துடலாம்.
நல்ல மணமா வருது. கண்டிப்பா பிரானோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மறக்காமே போடணும். எந்த பிரான் எப்போ பிரான் செஞ்சாலும் எந்த ரெசிபியா இருந்தாலும் பிரான்ல கண்டிப்பா இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இதுதான் இறால் வந்து ஒரு கேஸ் உள்ள பொருள்னு சொல்லுவாங்க, வாயு. அதனால சில பேருக்கு அது வந்து ஒத்து வராது. சாப்பிட்டாங்கன்னா உடம்பு ஏதோ முறிக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து இஞ்சி பூண்டை தட்டியோ இல்லை வந்து எப்படியா பேஸ்ட் பண்ணி எப்படியாவது இதில் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அந்த வாய்வு வந்து அது கட்டுப்படுத்தும். நல்ல சுவையான இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.